மேகதாது அணை அது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீருங்கிறது ஒரு பொதுவான வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இனி தமிழ்நாடு ஹை லெவலில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஜென்சியோட எக்ஸ்பெக்டேஷன். சுட தண்ணியில் காலில் ஊற்றினு தப்பத்தக்கெல்லாம் குதிக்கூடாது. 45 வருஷம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் ஆண்டுருக்கீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஆண்டுறீங்க. நீவா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. தம்பி சொல்லியிருந்தாரு, அது உடனே ஏதோ நிறைய திட்டங்களை சொன்னார். இது பண்ணணும், இன்னும் டைம் இல்லையா, இன்னும் டைம் கொடுக்கல, இன்னும் எவ்வளோ நாள் வேணும். சுட தண்ணியில் காலில் ஊற்றினு தப்பத்தக்கெல்லாம் குதிக்கூடாது. 45 வருஷம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் ஆண்டுருக்கீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஆண்டுறீங்க. புதுசாக ஒருத்தர் வேணும்னு சும்மா ஒரு ஆசைக்கு தான் அந்த மக்கள் ஆசைப்பட்டாங்க. அது வெறும் ஜென்சி மட்டும் ஆசைப்படலை, இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஆசைப்பட்டாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இப்போ திமுக ஆட்சியில் வந்து ஸ்கீமை கொண்டு வந்தாங்களே, இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ கொடுத்தாங்க? 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. எவ்வளோ திட்டங்கள்? அவங்க 5வது வருஷம் முடியும் போது தான் லேப்டாப்பே கொடுத்தாங்க. இப்போ நலத்திட்டங்களை கொடுக்குறதா இருந்தால் நீ ஜெயிச்ச உடனே 2021 கொடுத்துருக்கணும். எப்போ கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் எப்பப்போ ஸ்கீமுங்களை எப்பப்போ மக்கள் வந்து டைலூட் ஆகிறாங்களோ, எப்போ அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும்போது ஒரு ஸ்கீம் எடுத்து போட்டுட்டு மக்களை வந்து திரும்பி அப்படியே ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி திட்டங்கள் அவங்க பண்ணாங்கல்ல. இவங்க புதுசாக வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதே 1 வருஷம் அவங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் குடும்பம் பண்ணுறதுனா அவன் தலை பிச்சுக்கும். ஒரு மேரேஜ் பண்ணி குடும்பத்தையும் நடத்த முடியாது. அப்படின்றவங்கள்ட்ட ஒரு இவ்வளோ பெரிய நிர்வாகம், ஒரு தமிழ்நாட்டு எவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க ஒரு தமிழ்நாடு, ஒரு நடிகர்னு சொல்கிறீங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவார் அவர்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இந்த அனலைஸ் பண்ணி அமைச்சரவை அமைக்கிறதுலேருந்து, அமைச்சரவையில் சரி கொடுத்துட்டாங்க, ஆட்சி கொடுத்துட்டாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. எத்தனை இடத்துல உண்மையாகவே மனசாட்சி சொல்கிறேன், இபி ஆஃபீஸில் வேலை செய்கிற எத்தனை ஸ்டாஃபுங்க வந்து உண்மையாகவே கரண்ட் யாரால் ஆஃப் பண்ணுறாங்க, யார் கட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நிறைய நடக்கும். இதே மாதிரியா முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி இருந்தாங்கன்னா திமுக ஆட்சி மாறும்போது இந்த குற்ற செயல்கள் நடக்கும். இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் நடந்திருக்கு. நான் போய் கேட்டிருக்கேன், ஊர்லேயே போய் கேட்டிருக்கேன். பார்த்துங்க பாப்பா அப்படின்னுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும் தான். இப்போ அதிகாரத்தில் இப்போ உள்ளாட்சியில் இருக்கிறவங்க யார் வந்து சரி ஆட்சி மாறிச்சு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி யார் ஃபேவராக இருக்க முடியும் சொல்லுங்கள்? போலீஸுங்க யாருமே சொன்ன இந்த வாதத்தை நான் எடுத்துக்கிறேன், வரேன். ஸ்ட்ரக்சரே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? சரி, 1967 திமுக இருங்க, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி ஒரு நிமிஷம் 1949 கட்சி. இல்ல நீங்க பேசும்போது அவ்வளவு நேரம் நான் சொல்றேன் கேள்வி. நான் சொல்றேன் ஸ்ட்ரக்சர் சரியில்லை என் ஆட்சிக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டல சொல்றேன். 1949 கட்சி ஆரம்பிச்ச திமுக 1967 வராங்க. அன்னைக்கு வரும்போது அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு புது கட்சி தான். உனக்கு என்ன தெரியும், நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி தமிழ்நாட்டை ஆளுவீங்க அன்னைக்கு கேட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு ஆளலையா திமுக? புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, டைம் கொடுங்க, அவன் அனலைஸ் பண்ணட்டுங்க. புதுசாக ஒரு காலேஜில் போகிறான், எப்படி படிப்பான்? இப்போ லோயலா காலேஜில் போய் நீ எப்படிப்பா படிப்பேன்? கிராமத்துலேருந்து வந்துக்கிற போய் படிக்கலையா, வளரலையா? எல்லாமே டைம் வேணுங்க, ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சு. மேகதாது அணைக்கு அதுக்கும் நிறைய இருக்குது. இன்றைக்கி என்ன பதில் சொல்லுங்கள்? ஏன் காங்கிரஸ் இங்கே ஆண்டாங்க, அங்கேயும் காங்கிரஸ் ஆண்டாங்க. மேகதாது அணையில் இப்போ அங்கே பிஜேபி இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அந்த மாநிலத்தினுடைய மக்கள் பிரச்சனையை கருத்து கொண்டு தான் அந்த திட்டங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா டிபெண்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த இதை ஒரே அரசு தான் ஆளும், ஆனால் மாற்றி மாற்றி டிபெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் அதை கட்ட மாட்டாங்க. அது யார் இப்போ கட்டிட்டா அவங்களுக்கு ஃபேவர் ஆகும், கட்டலாம் நமக்கு ஃபேவர் ஆகும். நம்ம வேணான்றோம் வேணுன்றான். அது எப்படி பண்ணுவாங்கன்னா அரசாட்சி அதுக்கு மக்களுக்கு எதவே டிஃபெண்ட் பண்ணி தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். 12 வருஷம் ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்காம காலேஜுக்கு போக முடியாது. சரி சரியா? ஒண்ணுமே படிக்காத ஒருத்தரை கூட்டு போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சு, ஒண்ணுமே படிக்காத ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஓட்டு போட்டேன். ஒரு நிமிஷம். நான் ஏன் ஒண்ணுமே படிக்காத பையனுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? மக்கள் எல்லா ஒரு நிமிஷம் பிடிக்கலன்னு சார் அவர் பேசும்போது நான் கேட்டேன். இல்ல இருங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க. அப்படி இருக்கும்போது நான் இதுல வந்து தப்பா பாக்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எலெக்ஷன் முறையை தான் பாக்குறேன். எடுத்த உடனே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஆனால் நீங்கள் வந்து சிஎம் ஆகலாம் அப்படின்றதா இல்லாமல், ஒழுங்காக அவங்க வந்து முதல்ல கவுன்சிலராக இருந்திருக்கணும். 5 வருஷத்துக்கு 5 வருஷம் கவுன்சிலராக இருந்தால் மட்டும்தான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எம்எல்ஏவாக 5 வருஷம் இருந்தால் மட்டும்தான் அமைச்சராகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துருந்துச்சுன்னா உருப்படியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சும்மா எடுத்த உடனே ஒருத்தரை தூக்கிட்டு போய் தலைமையில உட்கார வச்சா அவர் வந்து மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கே தவிர, எடுத்த உடனே நான் வந்து
இப்போ ஆர்கனைசேஷன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்றதே நமக்கு தெரியல. நான் போனேன்ப்பா, இன்னைக்கு நான் வந்து முதலமைச்சரோட போய் வீடியோ எடுத்தேன். நான் என்ன செல்ஃபி கேட்குறேன்னா, எடுத்தேன். எல்லா கட்சியிலையும் இதுதானே நடக்குது. எல்லா கட்சியிலையும் இதான் நடக்குது. திடீர்னு ஒருத்தர் அமைச்சர் ஆயிடுவாங்க, திடீர்னு ஒருத்தர் டெபுட்டி சிஎம் ஆயிடுவாங்க, திடீர்னு ஒருத்தங்க வந்து பா, இது வந்து ஜனநாயக நாடுப்பா. நாளைக்கு நான் கூட எம்எல்ஏ, இப்போ நான் நினைக்கிறேன், சே நானே அப்ளை பண்ணி தான் எம்எல்ஏ ஆகிட்டு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன், நம்மளாம் அந்த எம்எல்ஏவுடைய அந்த சட்டமன்றத்தினுடைய கதவை திறந்தா ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனைலாம் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு நினைக்கிறேன், நினைச்சிருந்தா நான் இவனுக்கு எம்எல்ஏ ஆயிருப்பேன்னு சொல்லி. சட்டமன்றத்தோட கதவு திறந்தா ஒரு வாசனை வருமா? ஆமாம், நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் உண்மையை போய் பாருங்கள், சட்டமன்றத்தில் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லுங்க பார்க்க. அந்த நீங்கள் அந்த அட்மாஸ்பியர், ஒருவேளை அங்கே போகிற அமைச்சர்கள்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறதுனால ஒரு ஸ்மெல் வரும். இல்லை, நான் அதுக்கு சொல்ல வரல. அது உள்ளே போகிறதுக்கான எவ்வளோ வழிகள் இருக்கும். நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். இப்போ நான் நினைக்கிறேன், எங்கள் ஊர் தொகுதியில் நான் அப்ளை பண்ணி தான் நான் ஜெயிச்சிருக்க முடியும்னு நம்பிக்கை வந்துருச்சு. இதை விட மாற்றம் என்னங்க வேணும்? வட மாவட்டத்தில் முழுக்குமே தாவேக்காக வாக்களிச்சிருக்காங்க. என்ன மக்கள் மாற்றத்தை நம்பி அவங்க வாக்களிக்கலையா? எல்லாருமே ஒரு எப்போ எனக்கு ஓட்டே போடாத, நான் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறது என்னங்க? அது ஜனநாயக ஒரு சர்வே நடந்துருந்துச்சு சார் ரீசெண்டாக. அதாவது எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு சர்வே நடத்தியிருந்தாங்க. டிஎம்கே சைடில் இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸில் எத்தனை பேர் மேலே வந்து கொள்ளை வழக்குகள் இருக்குன்றதும், டிவிகே சைடில் இருந்து எத்தனை பேர் மேலே கொள்ளை வழக்குகள் இருக்குன்றதையும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன கிளாரிட்டி, அது அனைத்து கட்சிகளுக்கும். நான் இருங்க தம்பி, நீங்களே பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகள், அதாவது தேர்தலில் பங்கேற்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்லையும் ஒவ்வொரு கட்சியிலையும் நிப்பாட்டி இருக்கிற கேண்டிடேட்டில் வந்து யார் வந்து குற்றங்கள் அதிகம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறத தானே நீங்கள் சொல்ல வரீங்க. அது வந்து இந்த 2 கட்சிக்கு மட்டும் பண்ணலை, ஒட்டுமொத்தமாக பண்ணாங்கங்கிறத தான் கரெக்ட் பண்ணுறேன் நான். ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாத்துக்கும், ஏன்னா கரெக்டு தான், எல்லா கட்சிகளுக்கும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப செலக்டிவாக பார்க்குறீங்க. செலக்டிவா பார்க்காம ஓப்பனாக சொல்லுங்க. இல்லை, அவங்க தானே சொல்லுவாங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது டிஎம்கேவை கம்பேர் பண்ணும்போது, இத்தனை வருஷம் ஊழல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் டிஎம்கேவை கம்பேர் பண்ணும்போது டிவிகே சைடில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை பேசுறதுக்கு யாருக்குமே முன்னாடி வர முடியல. அதே மாதிரி யாருக்குமே எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்ட மக்களை தான் நம்ம வந்து உங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தியிருக்காங்க மக்களை. ஸோ அந்த அழகில் அரசியல் படுத்தின மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து தலைவராக எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். பை த வே, என்னதான் இருந்திருந்தாலும் சரி, இது மக்களுடைய தீர்ப்பு. அவர் தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருந்தால் கூட எதிர்வரிசையில் நின்று நாங்கள் வந்து கேள்வி கேட்பவர்களாக இருக்க தான் செய்வோம். யாருமே தெரியாதவங்களுக்குலாம் ஓட்டு போட்டுட்டான்னு சொல்கிறீங்களே. திருவண்ணாமலையில் 15 வருஷமா 20 வருஷமா ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டுடலாமா? திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஓட்டு போட்டுடலாமா? இல்லை ஐ பெரியசாமி ஓட்டு போட்டுடலாமா? இல்லை கா பொன்முடி 15 வருஷம் ஓட்டு போட்டுடலாமா? சேகர்பாபு 15 வருஷம் ஓட்டு போட்டுடலாமா? என்ன அது? இன்னும் குறுநிலை மன்னர்களை உருவாக்கக்கூடிய நாடா இது? ஜனநாயகனா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அதிகாரம் எல்லாருக்கும் வரணும். ஒரு குடும்பம் கடைசியாக ஒரு கூழ் குடிக்கிறான் பாரு, அவங்க கூட எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படாத ஜனநாயக நாடு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. எல்லாருமே ஒரு சில பாயிண்ட் சொல்கிறீங்க. எப்போவுமே இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, அவங்களோட என் கையில் அழுக்கு கம்மியாக இருக்குது, இவங்களோட என் கையில் அழுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த அழுக்கு கம்மியாக இருக்கிறது ஓகேவா, அழுக்கு இல்லாமல் இருக்கிற கைகளை உருவாக்குறது ஓகேவா? எது வேணும்னு நினைக்கிறீங்க அரசியல்? அழுக்கே இல்லாத கைகள் தானே. அதை நோக்கி தானே நம்ம போனோம் இல்லையா? இன்றைக்கி பிரச்சனையே எங்கே இருக்குன்னா, எல்லாரும் மாற்றி அழுக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ இருந்து தெரியுமா, இதில் எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் அவ்வளோ இருந்து தெரியுமா, இதில் எனக்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அழுக்கான கையே வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து என் பர்ஸ்பெக்டிவ். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களுமே அதே தான் சார் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி இப்போவுமே திமுக ஆட்சியில் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் கட்சி, இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்த வச்சு தான் வந்து அவங்களோட பிரச்சாரம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ இருக்க ஆட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி தப்புகள் நடக்கும்போது மக்கள் எல்லாம் பேசுறது என்னன்னா, உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்காமல் இருந்துச்சா, அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர இப்போ இதுதானே நடக்குது, இது நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன இந்த அரசுக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எதுவுமே. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு வீடியோஸ் ஏதாவது பார்க்குறோம், யாராவது ஒருத்தவங்க பேசி, சாதாரண மக்களே பேசி ஏதாவது போட்டாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது தானே, இப்போது நடந்தால் மட்டும் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஏன்டா இப்போ அதான் நடக்குதுடா, அது நடக்காமல் இருக்க நம்ம ஒரு மாற்றம்னு சொல்லி ஒரு கட்சிக்கு ஓட் பண்ணியிருக்கோன்னா அங்கே இதெல்லாம் வைங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத வந்து தடுத்து நிறுத்துங்க, அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோவோ அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே வந்துட்டு அதை அவங்க இப்படி தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, இது அந்த அரசியல் கட்சிகள் பிரச்சனையா இல்லை மக்கள் மண்டைக்குள்ளே இருக்கிற பிரச்சனையா?
கண்டிப்பாக இது வந்து மக்களோட பிரச்சனை தான். நீங்கள் எல்லாருமே வந்து டிவிகே டிஎம்கே இது மட்டும்தான் பார்த்தீங்களே தவிர மற்ற கட்சிகளை நீங்கள் யாருமே பார்க்கல. சீமான் இருந்தார். சீமான் வந்து மக்களோட களத்தில் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கார். மாற்றம் வேண்டும் தமிழ்நாடு அரசு வந்து எதிர்பார்த்துச்சு. அப்படின்னு பார்த்தா சீமானே வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். அப்படி இல்லாத அப்போது நிறைய இளைஞர்கள் தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, பெண்கள் தான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆதவர்ஜன் இப்போ நடந்த ஒரு விஷயத்தில் சொன்னேன். தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வந்து இளைஞர்களும் பெண்களுனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேட்டால் மக்களோட மனசாட்சியெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இலவசம். இவங்க வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்களா, அடுத்த ஆட்சி வந்தால் நம்மளுக்கு 2500 ரூபா கிடைக்குது. இப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல. மாற்றங்கிறதே இலவசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இல்லை இப்போது ஒரு எஜுகேஷன் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய வந்து நான் ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறேன் அப்படின்னா, நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலை சூஸ் பண்ணல? என் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ஆனால் என் பிள்ளை வந்து ப்ரைவேட்டில் படித்தாதான் அது வந்து ஒரு கெத்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட் எப்படி மாற்றணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நோய் வருதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேடி போகணும். நான் ஒரு நான் வந்து எஜுகேஷன் ஆகணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் போகணும். ப்ரைவேட்டை உள்ள விட நம்மளோட டெக்னாலஜி அதிகமாக வளருமே தவிர மாற்றம் உருவாகாது. அவ்வளோதான். ஸோ அரசு நிறுவனங்களான குறிப்பாக சுகாதாரம், கல்வி, அரசு சார்ந்து மக்கள் தன்னிச்சையாக இருக்கிற மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அடுத்து அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். நான் இந்த மாற்றம் மூலியமா என்ன நான் பார்க்குறேன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா எதிர்க்கட்சி மட்டும் தான் கேள்வி கேட்ட மாதிரி நான் பார்த்தேன். மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அந்த நியூஸை பார்ப்பாங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு. பட் இப்போ எல்லாருமே கேள்வி கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. அண்ட் மோரோவர் அதில் ஏதாவது மாற்றம் வேணுமா? அதான் எனக்கு அது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறது என்ன, அதில் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இது மாதிரி லைக் எல்லா இலவசங்களை நோக்கி தான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. இப்போது அதிமுக வந்து 10,000 தரேன்லாம் சொன்னாங்க. இப்போ 2500 ரூபாயா 8000 பார்த்தா 10,000 தானே பெருசு. அப்போ இலவசம்னா நான் அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். பட் இங்கே நான் வந்து என்ன விஷயமா நான் பார்க்குறேன்னா, மக்களுக்கு உண்மையிலே அந்த ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. இப்போ 75 வருஷம் மாறி மாறி இவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆளட்டுமே, நம்ம கிட்ட தான் அந்த இது இருக்குது, பவர் இருக்குது. இப்போ அவங்க 5 வருஷம் ஒழுங்காக பண்ணலாம், நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான். அப்போ யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆர்குமெண்ட்டே நான் இன்வாலிடாக தான் நான் பார்க்குறேன். லைக் நம்ம கடைசி வரைக்கும் பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அங்கே ஒரு மாற்றமே இருக்காது. இப்போ அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அதில் ஒரு தப்பு இருக்குன்னா அதை பின் பாயிண்ட் பண்ணணும். இவங்க வந்து இந்த கேண்டிடேட் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, அந்த கேண்டிடேட் அப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அது நம்மளுக்கு பிரச்சனை. நம்மளோட இது கிடையாது, அது நம்மளோட பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்களா இல்லையா, அது மட்டும் தான் நம்மளோட பிரச்சனை. ஸோ லைக் இவங்க இப்படி அவங்க எப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எந்த ஒரு மாற்றமே வராது. நம்ம மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டோம், பட் பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கடைசி வரைக்கும் பின் பாயிண்ட் அதாவே இருக்கும். இப்போ அவங்க எம்எல்ஏவா அவங்க வேலையை செய்யலையா, அதை பின் பாயிண்ட் பண்ணுவோம், அதை கேள்வி கேட்கலாம். அது வந்து கரெக்டான ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் அது ப்ராப்பராக பண்ணலை, நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ஷோகேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், அந்த மாற்றமே இருக்காது. ஓகே, மாற்றம் என்ன, நம்ம வந்து அரசியலில் இனி வரக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறதே இளைஞர்கள் மத்தியில் மாறி மாறி இருக்கிறதுனால சரியான மாற்றம் என்ன அப்படிங்கிறதே இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பல வகையில் பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்படி ஒரு பேச்சுக்கான அப்படி ஒரு கருத்து பகிர்தலுக்கான ஒரு களமாக தான் நீவா தமிழின் பாலிடிக்ஸ் பசங்க இருக்குது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது பாலிடிக்ஸ்.